அன்பார்ந்த கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். நிறைய வாயுக்கள் சொல்லிட்டே வர்றதுல இந்த வியானான்றது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாயு. இந்த வாயுவோட வேலை, அதாவது ரத்தத்தில், நம்ம இந்த பிளாஸ்மாவில் ஒரு ஃப்ளூயிட்ஸ்லையும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது வியாயு. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆசனங்களும் பண்ணணும், பிராணாயாமங்களும் பண்ணணும். இதுதான் நம்ம பாடியில் அந்த ஹார்மோன் செக்ரிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் நமக்கு நிறைய கிளான்ஸ் இருக்குது. தலையில் பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி, பீனியல், கழுத்தில் தைராய்டு, வயிற்றில் பேங்க்ரியாஸு, அப்புறம் அட்ரீனல், இந்த மாதிரி மேல் ரீப்ரொடக்டிவ், இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ், இந்த ஹார்மோன்ஸு, இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் ரிலேட்டடாக வர்றது தான் இந்த வியானா. இதில் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுகள் வந்தது அப்படின்னா உங்கள் உடம்புகளில் வேறு மாதிரி பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு தைராய்டு கிளாண்ட், யூட்ரஸில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதில் வரக்கூடிய ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த லேடிஸ்க்கு பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூட்ரஸ்லேயே கட்டிகள், ஃபைப்ராய்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸோட அந்த இம்பேலன்ஸ்னால தான் நமக்கு இது வருது. இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசனமும் பார்த்தீங்கன்னா, இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த புஜங்காசனம்ன்றது நம்ம உடம்புல இந்த வியானான்றது நான் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் இருக்க எல்லா ஃப்ளூயிட்ஸ், ஹார்மோன்ஸ், பிளட், பிளாஸ்மா, இது மாதிரி எல்லாத்தோட ரிலேட்டட் பண்ணுறது தான் இந்த புஜங்காசனா. இந்த புஜங்காசனத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். புஜங்காசனத்தை நான் உங்களுக்கு 3 ஸ்டேஜாக சொல்லித்தர போகிறேன். இது நம்ம பாடியில் அந்த ஃப்ளூயிட்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இல்லை, நம்ம போன்ஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ், முதுகெலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய முக்கியமான ஆசனங்களும் கூட. இப்போ மெதுவாக அப்படியே குப்புறப்படுங்க. கால் ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். இப்போ புஜங்காசனத்தோட முதல் நிலை இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இது. இப்போ காலை ரெண்டையும் சேர்த்து வைங்க. இப்போ கையை முன்னாடி வச்சு தலையை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கணும். உடம்போட சேர்த்து வைங்க. கையை தலையை மேலே தூக்குங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் மேலே தூக்கியிருக்கோம். தலையில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி, பீனியல், கழுத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு, பேராதைராய்டு, இந்த மாதிரி முக்கியமான கிளான்ஸ் இருக்குது. கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள், ஷோல்டர், சர்வைக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது பண்ணலாம். அப்படியே வச்சு ஒரு 10 எண்ணிக்கை. தலையை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குங்க. மெதுவாக இறக்கணும். நல்லா சத்தமாக 2 மூச்சு. ரொம்ப நீங்கள் தூக்க வேண்டாம். ஆரம்பத்தில் நீங்கள் இப்படி தூக்கியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு தடவை முதல் நிலை. தலையை மெதுவாக மேலே தூக்குங்க. காலை சேர்த்து வச்சுக்கணும். சாதாரண மூச்சு நிலையில் இருக்கணும். அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை. மெதுவாக கீழே இறக்குங்க. 2 மூச்சு. இப்போ புஜங்காசனத்தோட 2வது நிலை. கையை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சு, அதாவது மிடில் பார்ட் ஆஃப் த முதுகு வரைக்கும் நீங்கள் தூக்குங்க. ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம். அதாவது சர்வைக்கல், தொராசிக், அந்த வட்டிப்ரா வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். கையை முட்டியை நேராக நிமித்திடணும். கையை முட்டியை தூக்குங்க. தரையிலேருந்து தலை மேலே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய சர்வைக்கல், முதுகெலும்பு இப்படி தான் அடுக்கியிருக்காங்க. சர்வைக்கல், தொராசிக், லம்பார், காக்சிக், இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம். இப்போ முதல்ல சர்வைக்கல் மட்டும் பார்த்தோம். தொராசிக்,
இதில் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகள், வயிற்றில் இருக்கக்கூடிய கிளான்ஸ், அட்ரினல் கிளாண்ட், வயிற்றில் இருக்கக்கூடிய கிளான்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம். இது புஜங்காசனத்தின் 2வது நிலை. மெதுவாக இறக்குங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இன்னொரு மூச்சு. இப்போ மெதுவாக மேலே தூக்குங்க. இன்னொரு தடவை கையை முன்னாடி ஸ்ட்ரெயிட் பண்ணி. செகண்ட் ஸ்டேஜ். தலை மேலே பார்க்கணும். இப்போ இது கொஞ்சம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஷோல்டருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வர மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கீழே படுத்து அந்த 2 மூச்சு இழுத்து விட்டுட்டிங்கன்னா சரியாயிரும். மெதுவாக கீழே படுங்க. கை அப்படியே தலைக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. தலைக்கு மேலே நீட்டுங்க. அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2வது நிலை பண்ணும்போது இந்த ஷோல்டரில் ஒரு விதமான ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புஜங்காசனத்தோட 3rd ஸ்டேஜ். கை 2ஐயும் இடுப்பு கிட்ட வைக்கணும். வைங்க. இப்போ நல்லா முதுகெலும்பை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். தூக்குங்க. அதாவது நம்ம லம்பார் அதில் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ். இன்னைக்கு முக்கால்வாசி பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. 2 வீலர் ஓட்டுறவங்களும் ஓட்டாதவங்களுக்கு கூட அந்த பிரச்சனை இருக்குது. ரொம்ப நேரம் சிஸ்டமில் உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கு இந்த முதுகெலும்பு ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு முன்ன பின்ன பயிற்சிகளை அவங்க பண்ணிட்டாங்கனாலே இந்த முதுகெலும்போட ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிரும். தலையை நல்லா மேலே பார்க்கணும். லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான அந்த யூட்ரஸ், இந்த யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய முக்கியமான ஆசனம் இந்த புஜங்காசனம். மெதுவாக படுங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இன்னொரு மூச்சு. இப்போ மெதுவாக எழுந்து அப்படியே கால் மேலே உட்காருங்க வஜ்ராசனத்தில். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பின்வளைவு ஆசனங்கள் பண்ணிட்டோம். அதுக்கு மாற்று ஆசனமான முன்வளைவு ஆசனம் பண்ணணும். இப்போ கையை 2 அப்படியே முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி மகாமுத்ரா. கையை நீட்டுங்க. முன்னாடி குனிங்க. பின்னாடி பிருஷ்டபாகம் தூக்காமல் குனியணும். நல்லா கால் மேலே உட்காந்து குனிங்க. அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை. இந்த புஜங்காசனத்தில் 3 நிலைகளையுமே நம்ம பின்னாடி வளைஞ்சு தான் பார்த்தோம். இப்போ இது முன்னாடி குனிஞ்ச நிலை. மெதுவாக எழுந்துருங்க. கையை தொட மேலே வச்சு நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஆசனத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். திரும்புங்க. இப்போ புஜங்காசனத்தோட முதல் நிலை. இப்போ தலையை மட்டும் மேலே தூக்கணும். கையை உடம்போடு சேர்த்து வச்சு தலையை மேலே தூக்குங்க. கை முட்டி தரையில் வைங்க. தலை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கலாம். கால் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை. தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம் பிட்யூட்ரி பீனியல். இந்த மாதிரி முக்கியமான கிளான்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. அதோட வேலைகள் முக்கியமான ஹார்மோன்ஸ் சுரக்கக்கூடிய முக்கியமான ஆசனம் இது. மெதுவாக படுங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ புஜங்காசனத்தோட 2nd ஸ்டேஜ். கையை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சு முதுகெலும்பை மேலே தூக்கணும். தூக்குங்க. தூக்குங்க. அவ்வளோதான். தலையை லேசாக மேலே பாருங்கள். காலை சேர்த்து வச்சுக்கோங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய கிளான்ஸ் இயக்கக்கூடிய முக்கியமான இது புஜங்காசனத்தோட 2nd ஸ்டேஜ். லோயர் அப்டமனை ஸ்டிமுலேட் பண்ணும். அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை. மெதுவாக கீழே படுங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ கை 2ஐயும் இடுப்பு கிட்ட வச்சு பண்ணணும். 3rd ஸ்டேஜ். இப்போ அப்படியே முதுகெலும்பை நல்லா ஃபுல்லாக மேலே தூக்கணும். தூக்குங்க. ஃபுல்லாக மேலே தூக்குங்க. காலை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணணும். லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஆசனம் இந்த புஜங்காசனம். தலையை நல்லா மேலே பாருங்கள். அதாவது முதுகெலும்பை ஃபுல்லாக வளைக்கக்கூடிய ஆசனம் இந்த புஜங்காசனம்.
ஒரு 10 எண்ணிக்கை. மெதுவா இறக்குங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. இப்போ அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காருங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. வஜ்ராசனத்தில் உட்காருங்க. கையை அப்படியே முன்னாடி நீட்டி குனிங்க. பின்னாடி தூக்கக்கூடாது. நெத்தி தரையத்தோட முயற்சி. இவ்வளோ நேரம் பண்ண நம்ம அந்த பின்வளைவு ஆசனத்துக்கு இது முன்வளைவு ஆசனம் மகாமுத்ரா. அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை. மெதுவாக எழுந்துருங்க. 2 மூச்சு. நேராக திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த புஜங்காசனம் நான் சொன்ன மாதிரி வியானா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வியானான்ற வாயுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம். இதை நீங்கள் பழகி பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வீட்டை சுத்தம் செய்ய என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு.